ஓம் சாந்தி. 3 ஜனவரி 2023 சிவ் பாபாருடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: இப்பொழுது குழந்தைகளின் புத்தி ஏன் எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்றுவிட்டது? இப்போது குழந்தைகளின் புத்தி ஏன் எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்றுவிட்டது? இரண்டாவது கேள்வி: தந்தை வருவதே சுகம் கொடுப்பதற்குதான். தந்தை வருவதே சுகம் கொடுப்பதற்குதான், ஆனாலும் துக்கம் வருவதற்கான காரணம். ஆனாலும் துக்கம் வருவதற்கான காரணம் என்ன? மூன்றாவது கேள்வி: கிரகணம் எப்போது விட்டு போகும்? கிரகணம் எப்போது விட்டு போகும்? நான்காவது கேள்வி: யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள்? யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள்? அஞ்சாவது கேள்வி: எப்போது சாதாரண தன்மை முடியும்? எப்பொழுது சாதாரண தன்மை முடியும்? ஆறாவது கேள்வி: உள்நோக்கு முகத்தினால் அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகத்தினால் என்னென்ன சேமிப்பாகிறது? உள்நோக்கு முகத்தினால் என்னென்ன சேமிப்பாகிறது? fill up the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் தான் டேஷ் செல்வதற்கான ஏற்பாடாகும். டேஷ் தான் டேஷ் செல்வதற்கான ஏற்பாடாகும். இரண்டாவது, டேஷ் நஷ்டோ மோகா ஆக வேண்டும். டேஷ் நஷ்டோ மோகா ஆக வேண்டும். மூன்றாவது, தாய் தந்தை உடையவராகி தாய் தந்தை உடையவராகி பிறகு டேஷ் ஆக வேண்டும். தாய் தந்தையினுடையவராகி பிறகு டேஷ் ஆக வேண்டும். நான்காவது, பாபா என்ன ஞானம் கொடுக்கிறாரோ பாபா என்ன ஞானம் கொடுக்கிறாரோ அதை டேஷ் செய்து அனைவருக்கும் டேஷ் கொடுக்க வேண்டும். பாபா என்ன ஞானம் கொடுக்கிறாரோ அதை டேஷ் செய்து அனைவருக்கும் டேஷ் கொடுக்க வேண்டும். அஞ்சாவது, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஆத்மாக்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஆத்மாக்கள் டேஷ் ஆகவும் டேஷ் ஆகிவிடுகிறது. டேஷ் ஆகவும் டேஷ் ஆகிவிடுகிறது. முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: இப்போது குழந்தைகளின் புத்தி ஏன் எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்று விட்டது? கேட்கலையா கேள்வி? இப்பொழுது குழந்தைகளின் புத்தி ஏன் எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்று விட்டது?
பாபா சொல்றார், எந்த குழந்தைகளுக்கு இப்போது சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அதாவது சுகதாமத்தின் வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த குழந்தைகளின் புத்தி எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்று விடுகிறது. எந்த குழந்தைகளுக்கு இப்போது சுகம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அதாவது சுகதாமத்தின் வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த குழந்தைகளின் புத்தி எல்லையற்ற தந்தையின் பக்கம் சென்று விடுகிறது. 2வது கேள்வி, தந்தை வருவதே சுகம் கொடுப்பதற்கு தான், ஆனாலும் துக்கம் வருவதற்கான காரணம்? தந்தை வருவதே சுகம் கொடுப்பதற்காக தான், ஆனாலும் துக்கம் வருவதற்கான காரணம்? ஏனென்றால் இந்த டிராமா சுகம் மற்றும் துக்கத்தினுடையதாக உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் சுகம்தான் கொடுக்குறாரு, ஆனா டிராமால என்ன இருக்கு? ரெண்டுமே தானே இருக்கு இல்லையா? வாழ்க்கைனாலே சுகம் துக்கம் ரெண்டுமே தான் இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாமே தான் இருக்கும். ஏனென்றால் இந்த டிராமா சுகம் மற்றும் துக்கத்தினுடையதாக உருவாக்கப்பட்டுள்ளது. 3வது கேள்வி, கிரகணம் எப்போது விட்டு போகும்? தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். எது தானம் பண்ணணும்? அதாவது 5 விகாரங்களை தானம் கொடுக்க வேண்டும். மேலும் எந்த பாவமும் செய்யக்கூடாது. தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். அதாவது 5 விகாரங்களை தானம் கொடுக்க வேண்டும். மேலும் எந்த பாவமும் செய்யக்கூடாது. 3வது கேள்வி. 4வது கேள்வி, யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள்? தந்தையின் அடிமேல் அடி எடுத்து வைத்துக்கொண்டு பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை அடையக்கூடியவர்கள்தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். தந்தையின் அடி மீது அடி எடுத்து வைத்துக்கொண்டு பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை அடையக்கூடியவர்கள் தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். 5வது கேள்வி, எப்போது சாதாரண தன்மை முடியும்? தெய்வீக தன்மை மற்றும் அலௌகீக தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் அலங்காரமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் அப்பொழுது சாதாரண தன்மை முடிந்துவிடும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவீங்க. 6வது கேள்வி, உள்நோக்கு முகத்தினால் என்னென்ன சேமிப்பாகிறது? உள்நோக்கு முகத்தினால் என்னென்ன சேமிப்பாகிறது? 1 தடைகளில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். 2 நேரம் பாதுகாக்கப்படும். 3 எண்ணங்கள் பாதுகாக்கப்படும் அல்லது சேமிப்பாகிவிடும். fill up the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் தான் டேஷ் செல்வதற்கான ஏற்பாடாகும். தூய்மையாவதுதான் துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்வதற்கான ஏற்பாடாகும். 2வது, டேஷ் நஷ்டோ மோகா ஆக வேண்டும். முழு உலகத்திலிருந்தும் நஷ்டோ மோகா ஆக வேண்டும், பற்றற்றவர். 3வது, தாய் தந்தையுடையவராகி பிறகு டேஷ் ஆக வேண்டும். தாய் தந்தையுடையவராகி பிறகு தகுதியானவரா ஆக வேண்டும், தகுதியுடையவராக ஆக வேண்டும். 4வது, பாபா என்ன ஞானம் கொடுக்கிறாரோ அதை டேஷ் செய்து அனைவருக்கும் டேஷ் கொடுக்க வேண்டும். பாபா என்ன ஞானம் கொடுக்கிறாரோ அதை விசாசாகர மந்தனம் செய்து நல்ல ஞானத்தை சிந்தனை செய்து அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். 5வது, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஆத்மாக்கள் டேஷ். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஆத்மாக்கள் சதா டபுள் லைட்டாகவும் டேஷ் ஆகிவிடுகிறது, பிரகாசமாகவும் ஆகிவிடுகிறது. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஆத்மாக்கள் சதா டபுள் லைட்டாகவும் பிரகாசமாகவும் ஆகிவிடுகிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.